நம்ம இன்றைக்கி 12th பப்ளிக் எக்ஸாமில் எப்படி அதிக மதிப்பெண் பெறறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ ஒரு மதிப்பெண் பாருங்கள், 20 ஒரே பக்கத்தில் எழுத சொல்லியிருக்கேன். இது வந்து சின்ன ஹேண்ட் ரைட்டிங் இருக்கவங்களுக்கு ஓகேமா. சிலர் வந்து கொஞ்சம் பெருசாக எழுதுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 19 ஒரு பக்கத்தில் எழுதியிருப்பாங்க, ஒன்று 20வது கொண்டே அடுத்த பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி இருந்தால் 15 ஒரு பக்கத்துலேயும் 5 ஒரு பக்கத்துலேயும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஷீட்டை பொறுத்தளவுக்கு 1லேருந்து 14 பக்கம் அன்ரோல்டு ஷீட்டாக இருக்கும், 15லேருந்து 30 வரைக்கும் அக்கௌண்ட் ஷீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அன்ரோல்டு ஷீட்டில் வந்து சம் போடலாமா அப்படின்னா போடலாம், தாராளமாக போடலாம். எது மாதிரி போடலான்னா விகிதங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையாம்மா, அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே போல் 15லேருந்து 30 அக்கௌண்ட் ஷீட் இருக்கும், அதில் கூட நீங்கள் தியரியே எழுதிக்கலாம். அதனால் இதில் தான் இது போடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த பக்கத்தில் நீங்கள் எழுதியிருந்தாலும் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? அதே போல் எழுதாத எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அடித்து விட்டுணும். அன்ரோல்லையும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அக்கௌண்ட் ஷீட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதை கவனமாக இந்த பரீட்சையில் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் உரிய தலைப்பு இருக்கணும், அதுக்கான காலம் ஹெட்டிங் கரெக்டாக இருக்கணும். தலைப்புன்னு என்னது, இப்போ போக்கு பகுப்பாய்வுங்கிற தலைப்புமா, காலம் ஹெட்டிங்னா அதுக்குள்ளே வரும் இல்லையா, நாள் விவரம், வருடம் 1, வருடம் 2. ஸோ இந்த தலைப்பும் சரியாக இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலம் ஹெட்டிங் ஒவ்வொரு கணக்குக்கும் சரியாக இருந்ததுன்னா ப்ரெசன்டேஷன் பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் எழுதுறீங்க, ஒரு கணக்கு 3/4 பக்கம் எழுதிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் 1/4 பக்கம் மீதி இருக்குது. ஆனால் அடுத்த கணக்கு போடுறதுக்கு அந்த இடத்துல பத்தாது இல்லையா? ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பேஜ் யூஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. அப்போ எழுதுனீங்கன்னா அந்த எழுதாமல் கொஞ்சம் இடம் விட்டுருப்பீங்களா, அந்த இடத்துல இதன் தொடர்ச்சி அடுத்த பக்கம் உள்ளது அல்லது இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுருங்க. பென்சில் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாதுமா, பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சம் போடும்போது நம்ம கூட்டல் கழித்தல் பெர்சன்டேஜெலாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிடலாம், தப்பு ஏதாவது இருந்தால் அப்புறம் மாற்றிக்கலாம் நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. கடைசியில் டைம் இல்லைன்னு அப்படியே கொடுத்துருப்பீங்க. எழுதின ஆன்சர் கரெக்டாக இருக்கும், ஆனாலும் எங்களுக்கு ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் பென்சிலில் எழுதின எதையும் வேல்யூ பண்ணக்கூடாது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் பென்சில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரியோ தப்போ பேனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்தது கணினி பாடம், 10வது பாடம். நான் கணக்கு எல்லா பாடத்துக்கும் நடத்தியிருக்கேன், கணினி பாடம் நடத்துகிற டைம் இல்லை. ஸோ கணினி பாடத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அக்கௌண்ட்ஸ்க்கு 12th அக்கௌண்ட்ஸ்க்கு. ஏன்னா இதில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் தியரி, 3 மார்க் தியரி, 5 மார்க் தியரி உண்டு. ஸோ டோட்டலாக இந்த ஒரு பாடத்தில் மட்டும் 10 மார்க் தியரியிலே கிடைக்கும். அதனால் இந்த பாடத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மார்க்கும் குறையும், சென்டம் வாய்ப்பும் குறைஞ்சிரும். அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப கவனம். அடுத்தது எந்த கேள்வி எழுதினாலும் நமக்கு ஃபுல்லாக ஆன்சர் தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ணோம், இல்லை கொஞ்சம் எழுதுனா ஒரு லைன் தான் தெரியும் இதுக்கெல்லாம் மார்க் போடுவாங்களான்னு நினச்சிடாதீங்க. எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஒரு கேள்வியில் ஃபார்முலா மட்டும் தெரியுது, பரவாயில்ல, ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. ஸோ எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க்கில் மொத்தம் 7 கேள்வி அட்டன் பண்ணணுமா, 3 மார்க்கில் 7 கேள்வி அட்டன் பண்ணணும், 5 மார்க்கில் 7 கேள்வி, மொத்தம் ஒவ்வொன்றுலையுமே 7 கேள்வி அட்டன் பண்ணணும். இதில் கட்டாய வினா ஒன்று இருக்கும். ஸோ இந்த கட்டாய வினா இப்போ நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னா 2 மார்க்கில் கடைசி கேள்வி 30வது கேள்வி கட்டாய வினாவாக இருக்கும், 3 மார்க்லேயும் கடைசி கேள்வி கட்டாய வினா 40வது கேள்வி கட்டாய வினாவாக இருக்கும். ஆனால் முதல்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கட்டாய வினாவாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கும்போது 21வது கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி கட்டாய வினாவா கடைசி கேள்வி கட்டாய வினாவாங்கிறத கவனிச்சுக்கோங்க. கட்டாய வினாவோடு சேர்த்து தான் 7. அப்போ கட்டாய வினா எழுதிட்டு அது போக 6 தான் எழுதணும். இது இல்லாமல் நீங்கள் 7 எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு மார்க் கண்டிப்பாக வராது. ஏன்னா பேப்பர் திருத்துற இடத்துல கண்டிப்பாக இந்த கட்டாய வினா செக் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்லேயும் 7 அட்டன் பண்ணுறீங்களேம்மா, அதில் 41 ஏவா பி எழுதுறீங்களா, 42 ஏ எழுதுறீங்களா பி எழுதுறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே போல் ஒவ்வொரு தியரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பு எழுதிடுங்கம்மா. உதாரணமாக நற்பெயர் என்றால் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நற்பெயர் சும்மா ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கு கீழே அதனோட விளக்கம் எழுதுங்க. இந்த மாதிரி 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எழுதுங்க. அதே போல் 2 மார்க் அப்படின்னா மினிமம் 2 பாயிண்ட் இருக்கணும், 3 மார்க் அப்படின்னா மினிமம் 3 பாயிண்ட் இருக்கணும், 5 மார்க் அப்படின்னா மினிமம் 5 பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? இதில் 5 மார்க் எழுதும்போது என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா ஒரு பாயிண்ட் எழுதுவீங்க, அது வந்து சரியாக அல்லது தப்பான்னு நமக்கு வந்து தெரியாது, கொஞ்சம் டவுட்லேயே எழுதியிருப்போம். அப்போ யோசிக்காமல் இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதிடுங்க. 6 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ டைம் இருந்தால் எழுதிட்டிங்கன்னா
தவறான பாயிண்ட்டை விட்டுட்டு சரியான பாயிண்ட்டை 5 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் கேள்வி எண் சரியாக போடுங்க. எத்தனாவது கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து அன்ரூல்டு ஷீட்லேயும் போடுவோம், அக்கௌண்ட் ஷீட்லேயும் போடுவோம். மாறி மாறி போடுறதுனால நம்பர் ஆர்டராக கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸில் இருக்காது. அதனால் கொஸ்டின் நம்பர் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் எழுதுங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியல, உயர் லாபம் என்றால் என்னன்னு தெரியல, ஆனால் ஃபார்முலா ஒரு லைன் தெரியுது, போதும் அதை வரைக்கும் எழுதுங்க. அதை விட்டுட்டு அந்த கேள்வி படிக்கல, அந்த பாடத்தில் வேறு கேள்வி படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மார்க் வரவே வராதுமா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு லைன் 1/2 லைன் எழுதினீங்களோட அது கீ பாயிண்டாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும். ஸோ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் எழுதுங்க. கேட்காததையோ அல்லது நீங்கள் படிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா அது இங்கே ஆன்யுவலில் உங்களுக்கு மார்க்கை வாங்கி கொடுக்காது. அடுத்தது இன்னொன்று, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதிக பக்கம் எழுதுனா அதிக மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. எக்ஸாம் முடிச்சு வெளியில் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் வாங்கினேன், 2 அடிஷ்னலோ அல்லது நீங்கள் அதிகமாக எழுதுறதோ கணக்கு கிடையாது. கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அது 2 லைனில் இருந்தால் கூட அது உங்களுக்கு மார்க்கை வாங்கி கொடுக்கும். ஸோ தேவையில்லாமல் எவ்வளோ நீங்கள் அன்னெசரியாக எழுதியிருந்தாலும் அதுக்கு மார்க் கிடைக்காது. கேட்ட கேள்விக்கு என்ன இருக்கணும்? சரியான பதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அடுத்தது, ஒவ்வொரு கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க இல்லையாமா, அந்த ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை ஒரு பாக்ஸ் கட்டாயம் போடுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா திருத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக திருத்தி டக்குன்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க் வந்து போடுறதுக்கு இது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? 10 நிமிஷம் கொடுக்குறாங்க இல்லையாம்மா கொஷின் பேப்பர் படிக்க, அப்பயே நம்ம எந்த கொஷின் அட்டன் பண்ண போகிறோம், ஏது அட்டன் பண்ண போகிறது இல்லைன்றதில் தெளிவாகிடுங்க. ஒரு கொஸ்டினை 3/4 வாசி போட்டுட்டு ஐயோ தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் போடுறதுக்கு நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு டைம் இருக்கவே இருக்காது. அதனால் சரியான கேள்வியை தேர்வு செய்யுங்க. அதை வந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே எழுதிடுங்க. எழுதினீங்கன்னா தான் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் எழுதின எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். எப்பயுமே நம்ம வந்து மனித இயல்பு எங்கேயாவது ஒரு தவறை செஞ்சுருப்போம். அந்த தவறு வந்து எங்கேயாவது பண்ணிட்டோமா அப்படின்றது நம்ம சரியாக தான் போட்டிருக்கோன்ற கண்ணோட்டத்தில் செக் பண்ணவே கூடாது. எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு யோசித்து தேடிட்டே இருங்க. சரியாக எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை கொடுங்க. அதே போல் இது எல்லாத்துக்கும் மேலே எக்ஸாம் எப்படி எழுதணும், எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் எழுதுனாலே ஒரு பயமாக இருக்குது. உள்ளே போய் உட்காந்தோடனே அந்த இடத்துக்கு போகணுமே எங்களுக்கு வந்து எல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு படபடப்பாயிடுது. அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதக்கூடிய தேர்வை நான் உங்களுக்கு எப்படி வந்து கணக்குகளை தேர்வை அட்டன் பண்ணணும், எப்படி அந்த கணக்கை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக உங்களால் நல்ல மதிப்பெண், சிறந்த மதிப்பெண்ணே எடுக்க முடியும். அதனால் பயமோ பதட்டமோ இல்லாமல் நிதானம்னா மெதுவாக எழுதுறதில்ல, அந்த நிதானம் தவறாமல் படபடப்பு இல்லாமல் எழுதுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும். நம்மால் முடியாது, யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது, கண்டிப்பாக நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் வசம்தான். சரியா? ஸோ வெற்றி உங்கள் வசப்படட்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.